வணக்கம் என் நாரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எல்லாருமே மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். என்கிட்ட நீங்கள் ஒரு 3 கேள்விகளை வைக்கிறீங்க. அது கேள்வின்னு சொல்கிறத விட சந்தேகங்களை வைக்கிறீங்க. சந்தேகம்னா, அதாவது உங்கள் பொண்டாட்டிக்கு 50,000 ரூபா பணம் கொடுக்கறதுக்காகத்தான் அவள் போய் அவள் ஃப்ரெண்டோட ஆஸ்பத்திரியில் போய் ட்ரிப்ஸை ஏற்றிட்டு அவள் படுத்துக்கிட்டு குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி ஒரு சீனை போட்டு ஒரு நாடகத்தை போடுறான். அதை நீங்கள் எப்படி நம்பலாம்? எதுக்காக அவள் இவ்வளோ செஞ்சு நீங்கள் அவள் பின்னாடியே இருக்கீங்க? 2வது சந்தேகம், பண வேட்டையாடுறதுக்காக. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற என்ஆர்ஐ பீப்புள், இல்லாட்டினா அவளுடைய விழுதுகள், இல்லை யாருக்கிட்டையாவது அவங்க தங்கச்சிங்க, இல்லை யாருக்கிட்டேயோ பண வசூல் வேட்டையாடுறதுக்கு தான் அவன் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, வவுறு புண்ணா போச்சு, அல்சர் வந்துருச்சு, இந்த மாதிரி எனக்கு உடம்புல சீக்கு இருக்குது, எனக்கு பணம் போடுங்க அப்படின்னு கேட்குறதுக்காகத்தான் இந்த ஒரு நாடகத்தை அவள் போடுறாள். இதையும் நீங்கள் ஏன் நம்புறீங்க? 3வது, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா, அவளுக்கு நீங்கள் இவ்வளோ இரக்கம் பார்க்குறீங்க, அவளுக்காக கண்ணீர் விடுற அளவுக்கு போயிட்டீங்க. நேற்று நைட்டு 10 மணி லைவில் எனக்கு அழுக முட்டிக்கிட்டு வந்துச்சு. ஆனாலும் நான் அழுகலை. ஏன்னா அழுதா ஆம்பளை அழுதா அது வீக்கு. அதனால் எனக்குள்ளே எவ்வளவு தான் அவன் மேலே பாசம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் எனக்குள்ளேயே குமுறிக்கிட்டு, சரி நம்ம ஒரு 2-3 நாள் இந்த கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி சுமி கூட போகிறோம் வர்றோம், வீடு பார்க்க போகிறோம் வர்றோம், இந்த ஒரு பிரிவையே இவனால் தாங்க முடியலையே, நாளைக்கு ஒரு வீடு பிடிச்சி சுமியை வச்சு ஏதோ எங்களுக்குள்ள சூர்யாவுக்கு எனக்கு சண்டை நாங்கள் நிரந்தரமாக சுமி கூட போயிட்டேன்னா இவனால் எப்படி தாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் அழுதேன். ஆனால் அவள் அதையும் தாண்டி நைட்டு லைவில் தூங்கிக்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு உட்காந்து ஏதோ காசு வெட்டி போட்டதுனால தான் அந்த பலன் எதிராளிக்கு சேராமல் தனக்கே சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரியும் மக்கள்கிட்ட நான் யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும், சில பேர் கமெண்டில் போட்டானுங்க, அவள் காசை வெட்டி போட்டா, அந்த வெட்டி போட்டதுடைய எஃபெக்ட்டு அவளுக்கே திருப்பி தாக்கிருச்சு அப்படின்னு சொன்னதை நான் படித்தேன். அவ்வளோதான். உடனே அதெல்லாம் எனக்கு இல்லை, எதுவுமே ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து நான் பீனிக்ஸ் பறவை, நான் அது அப்படிலாம் சோர்ந்து போயிட மாட்டேன், நான் தெம்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்து என்னையே உட்காந்து என் கூட சண்டை ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்படி சண்டை ஓடுறாரு, எதுக்கு இவ கூட நீங்கள் இருக்கீங்க? இவளுக்காக நீங்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றீங்க. ஆனால் இவ என்ன பண்ணுறா? இவளுக்கு நீங்கள் இரக்கம் பார்த்து பரிதாபம் பார்த்து இவளுக்காக நீங்கள் கருணை உள்ளத்தோடு நடந்து என்ன பிரயோஜனம்? ஏனே உங்களுக்கு இந்த வேலை? கிளம்பி நைட்டோட நைட்டு அவன் என்னன்னே சொன்னான், கிளம்பி இப்போ பேக்கை தூக்கிட்டு போங்க, இப்போவே நீ காலையில் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் பேக்கெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டால. அதை விட ஹைலைட் என்னென்னா, உங்கள் ஃபோட்டோவை அடித்து நொறுக்கியிருக்கா. நொறுக்கி போதையில் 2ஆக உடைச்சி கிழித்து சுக்குநூறாக்கி வச்சுருக்கா. இப்படி உங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறவ கூட நீங்கள் ஏனே வாழணும்? இதுதான் உங்களுடைய 3 கொஸ்டின். முதல்ல இந்த 3வது கொஸ்டினுக்கு நான் விடையை சொல்லிடுறேன். இது சாதாரணமாக சொன்னால் தெரியாது, ஒரு குட்டி கதை. இதை சொன்னால் தான் உங்களுக்கு விளக்கமாக தெரியும். ஒரு காட்டில் ஒரு முனிவரும் அவர் கூட ஒரு சிஷியர் 2 பேருமே காட்டில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. முனிவர்னால் தெரியுமில்ல, ரிஷி, அதாவது இவங்க சிஷியர்கள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குருவும் சிஷியனும் போகிறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்கிறேன், சுலபமாக புரியும். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஆற்று வழியாக, அந்த காட்டு வழியாக போகும்போது ஒரு ஓடை, அந்த ஓடையில் ஒரு கருந்தேல்னால் சாதாரண தேல் கிடையாது, விஷம். அது கொட்டுனா ஒரு மனுஷனுடைய உயிரே போயிடும். அந்த அளவுக்கு விஷத்தன்மையுள்ள ஒரு கருந்தேல் தத்தளிச்சுக்கிட்டு கிடக்கு. அப்படியே வெளியே வரவும் முடியாமல் தண்ணி போகிற ஸ்பீடுக்கு அப்படியே அதனால் கரை ஏறுது, திருப்பி உள்ளே விழுந்துருது, கரை ஏறுது, திருப்பி உள்ளே விழுந்துருது. இப்படியே இருக்குது. அதை அந்த போகிற குருவும் சிஷியனும் பார்க்குறாங்க. அப்போ அந்த சிஷியன் சொல்கிறாரு, அந்த பக்கம் போகாதீங்க, அந்த தேல் பார்த்தா கருந்தேல், கொடுக்கலாம் பார்த்தா விஷத்தோடு இருக்கிற தேலாக இருக்குது, இதுக்கிட்ட போய் சிக்கிறாதீங்க, குருநாதரே இங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி போகக்கூடாது சிஷியா, அது ஆபத்தில் இருக்குது, அது தேலாக இருந்தாலும் அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போய் அந்த தேலை தன்னுடைய கையால் தன்னுடைய விரலை கொடுத்து அதை மேலே தூக்குறதுக்காக அப்படின்னு பிடிக்கிறார். பிடிக்கும்போது என்ன பண்ணிடுது, அந்த தேல் அந்த விரலில் ஒரே போடு மொட்டுன்னு போட்டு விஷத்தை ஏற்றிடுது. அந்த கொட்டில் ஆனால் தேல் வெளியே வந்துடுது. தேல் வெளியே கரையை சேர்த்துடுறாரு. ஆனால் அது கொத்திடுது. கொத்தினோடனே அது என்ன ஆகுது, கொட்டுனோடனே என்ன ஆகுது, இவருக்கு விஷம் ஏறிடுது. யாருக்கு? அந்த முனிவருக்கு.
அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே மயங்கிய நிலையில் அப்படியே படுத்துடுறாரு. படுத்த உடனே அவருக்கு வந்து சுயநினைவு இல்லை. அப்போ கூட இருக்க சிசி என்ன பண்ணுறாரு, நேராக போய் 4-5 அந்த காடுன்னா அவங்களுக்கு அந்த மூலிகை செடிகள் இதெல்லாம் தெரியும்ல, அதனால் வந்து இந்த தேளோட விஷத்தை முறிக்கிறதுக்கு என்ன ஒரு செடியோ அந்த செடியோட இலையை எடுத்துகிட்டு வந்து பச்சளை சாறு எடுத்து அந்த கொட்டுப்பட்ட இடத்துல விஷம் ஏறின இடத்துல வச்சு அந்த விஷத்தை வந்து முறித்து கட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஆனவுடனே அவர் பக்கத்திலே உட்கார்ந்த உடனே அவர் முழிக்கிறார். யார்? அந்த முனிவர். முழித்த உடனே அந்த சிஷியர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு. எங்கள் குருநாதா, இந்த மாதிரி வந்து அந்த தேள் வந்து கொட்டும்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, அதுக்கு கொடுக்கல விஷம் இருக்குது, அது கடுமையான விஷம்னு உங்களுக்கு தெரியுது, அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் அந்த தேளை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே வா சிசியா, உனக்கு ஒன்று நான் சொல்கிறேன். தேளோட குணம் என்ன? கொட்டுவது. அது கொட்டுனா விஷம் ஏறும். அது வந்து நல்லவங்க கெட்டவங்க, அவங்க நம்மளை காப்பாற்ற வந்தாங்களா அழிக்க வந்தாங்களாங்கிறது அதுக்கு தெரியாது. அதோடைய தன்மை கொட்டுவது. அது வந்து அது விஷம் கொடுக்கல இருக்குது இல்லை வேறு எங்கே இருக்குது அதுக்கு தெரியாது. ஆனால் அதோடைய தன்மை கொட்டுவது. அதோடைய விஷம் வந்து நல்லவங்க மேலே ஏறுதா கெட்டவங்க மேலேயா அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதை நான் காப்பாற்ற போனேன்னா இல்லை உள்ளே தள்ளிவிட போனேன் அது தெரியாது. நான் காப்பாற்ற போனேன், என்னை கொட்டுச்சு. அதோடைய குணம் அது. தேளுடைய குணம் கொட்டுவது. அதனால் நம்ம குணம் என்ன? காப்பாற்றுறது. இதுதான் நம்ம குணம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? அதை நம்ம காப்பாற்றுறது நம்ம கடமை. அதை நம்ம காப்பாற்றி விட்டுட்டோம். அதனாலுக்கெல்லாம் நம்ம கலங்கக்கூடாது. இது ஏன் கொட்டுச்சு, அதை நம்ம கொன்றுடலாமே இல்லை அதை அழிச்சிடலாமே நினைக்கக்கூடாது. அது மூடத்தனம், முட்டாள்தனம். அதை மாதிரி தான் சூர்யாவுடைய நிலைமையும். சுலபமாக இப்போ சொல்கிறேன். சூர்யாங்கிறவ ஒரு தேள். அவளுடைய குணம் என்ன? கொட்டுறது. அவளுடைய என்னதான் அவளை வந்து நாயக்குழுப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அவளுடைய குணத்தை மாற்ற முடியுமா? அது பிறவி குணம், அதை மாற்ற முடியாது. அப்போ நம்ம யார்? முனிவர் மாதிரி, ஒரு ரிஷி மாதிரி, ஒரு குருநாதர் மாதிரி. நீங்கள் யார்? சிஷியர்கள், கமாண்டு போடுறவங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவகிட்ட நெருங்காத, அவள் தேடு, அவள் கொட்டுவா, அவள் கொட்டுனா நம்ம பொத்திக்கிட்டு இருக்கணும்னு வேறு அவள் சொல்லுவா. தேவையில்லாமல் தேளை சீண்டாதீங்க, உங்களை கொட்டும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க கமாண்டு போடுறவங்க. ஆனால் நான் யார் தெரியுமா? நான் ஒரு முனிவை மாதிரி. கொட்டுனாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு தேளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்கள நான் காப்பாற்றுறேன். இதனால் வந்து எனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க அது வேணாங்க, அதிலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க, அது உங்களுக்கு ஆபத்து, அது ஒரு விஷக்கிருமி, விஷ ஜந்துங்கிறீங்க. ஆனால் நான் தொட்டுட்டேன், அதனால் கெட்டுட்டேன், அதனால் அது என்னை கொட்டிருச்சு. எல்லாத்தையும் சமாளித்து அவளை காப்பாற்றி கரை சேர்த்துட்டேன். இனிமேல் அதில் நல்லதையும் கெட்டதையும் எடுத்துக்கிறது அவள் விருப்பம். இப்போயும் சொல்கிறேன், இந்த 50,000 ரூபா வீட்டு விஷயத்துக்காக அவள் என்னை பகைச்சிக்கிட்டாலும் சரிதான். நான் என் குடும்பத்துக்கு செய்கிறத நான் செய்யத்தான் போகிறேன். அவள் அதுக்காக போய் சரக்கை போட்டு அவள் உடம்பை இப்போ இதே ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வர்றேன். சுமிக்கு வந்து 50,000 ரூபா பணம் தரணும், அதுக்காக தான் இவள் வந்து போய் ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு இந்த மாதிரி நீ போனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிடுவேன், நான் வந்து தற்கொலை பண்ண மாட்டேன், ஆனால் அதே நேரம் உன்னைய குடும்பப்படுத்துவேன், உனக்கு டார்ச்சர் கொடுப்பேன், நான் போய் குடிப்பேன், வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வேணும்னே போய் வைத்த வலி வந்து வவுறு புண்ணாகி போய் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து உன்னுடைய பணத்தை பூரா காலி பண்ணுவேன், இப்படி செலவானாலும் பரவாயில்லையே தவிர உன் பொண்டாட்டிக்கு ஒரு 50,000 ரூபா பணத்தை நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய எண்ணம். நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்கிறேன், எனக்காக நீ வாழவே வேணாம். இனி உனக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஏன்னா என்றைக்கு நேற்று என் போட்டாவை போட்டு அடித்து நொறுக்கி உடச்சியோ அதோட ரைட்டு. உனக்கு எனக்கு இருந்த ஒரு நல் உறவு, அந்த இணக்கம் பிணக்கம் எல்லாமே முறிஞ்சு போச்சு. பாசங்கிறது வெளிவேசங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 50,000 ரூபா பணத்துக்காக என் பொண்டாட்டிக்கு நான் வேறு யாருக்கும் கொண்டு போய் கொடுக்கல, பழனி பரிமளாவுக்கு கொடுத்தேனா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கொடுத்தேனா, இல்லை வேறு யாருக்கும் போய், இல்லை எங்கள் அம்மா வீட்டில் கூட இந்த இப்போ அட்வான்ஸு காசு பத்தலை, ஒத்தி பணம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்குறாங்க, அதுக்கு எதுவும் கொடுத்தேனா? இல்லை. ஒரு ஆபத்தில் இருக்கிறவங்க, நீ எப்படி தேளு உன்னைய காப்பாற்றுறேன்னா அதே மாதிரி அவங்க யார்? ஒரு நல்ல ஒரு பசுமாடு மாதிரி. யார்? சுமி. அவங்களுக்கு ஒரு துன்பம் துயரம், நீ வந்து ஒரு கொடூரமானவ, அவங்க அன்பால் வளர்ந்தவங்க. சரி, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு 50,000 ரூபா கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அதை கொடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டு முற்றுப்புள்ளி வைக்க நான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்ன நினைக்கிற? இதனால் இவன் போய் குடும்பத்தோடு சேர்ந்துருவானோ, அதில் கிட்டக்க நெருக்கி கொண்டுக்கிட்டு வர்றேன். முதல்ல வந்து தூரமாக இருந்தாங்க. என் வீட்டுக்கும் திருநகருக்கும் கூடல் நகருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். மதுரைக்காரவங்களுக்கு தெரியும் கூடல் நகர் எங்கே இருக்குது திருநகர்னு. தெரியாத உங்களை மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்க
வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது, என் வீட்டுக்கும் சுமி வீட்டுக்கும் ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ அவங்கள கொண்டு வந்து நான் பக்கத்தில் பழங்கானத்தங்கிற ஏரியா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். நாளைக்கு எங்களுக்குள்ள சூர்யாவுக்கும் எனக்கும் பிரச்சனைகளோ தகராறுகளோ வந்தால் நான் எங்கே வந்து சுமி வீட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிருவேனோ, நான் அவகிட்ட போய் அடைக்கலம் ஆயிடுவேனோ, இல்லை அவகிட்ட போய் அண்டிங் ஆயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் சூர்யா மனசுக்குள்ளே விதைச்சிருச்சு. அவளுக்கு 50,000 ரூபா பெருசு இல்லை, சுமியை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறது தான் மேட்ரு. இப்போ எதாக இருந்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போவேன், கொசுக்கடியில் படுப்பேன், அவங்க அம்மா வீட்டில் அவனுக்கு தூக்கம் வராது, அவங்க அம்மாவோட ஆவியும் ஆன்மாவும் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறதா அவனுக்கு ஒரு நினப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவன் பிறண்டு படுத்துட்டு நைட் நேரம் ஆனால் நம்மளை தேடி வந்துடுவேன். ஆனால் இப்போ நிலைமை அப்படியே மாறுது. சுமிக்கு ஒரு வீடு பிடிச்சி கொடுக்குறேன்னா அங்கே ஒரு ஏசியை போடுவேன், அங்கே ஒரு கட்டில் மெத்தையை போடுவேன். எனக்கு நாளைக்கு இவனால் ஒரு ப்ராப்ளம்னா என் மூட்டை முடிச்ச தூக்கிட்டு என் பைக்கெட்டை தூக்கிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ரெஸ்ட் எடுக்கிறது மாத்திரம் இல்லை, நிரந்தரமாக அங்கேயே கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதிகம். அதனால தான் இவன் என்ன பண்ணுறா, சுமிக்கு வீடு பிடிச்சி கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா நாளைக்கு இவன் முழுசாக நிரந்தரமாக போய் அங்கே இருந்துட்டான்னா நம்ம வீடு கட்ட வேண்டிய அந்த பிளான் சுக்கா நொறுங்கி போயிடும். இவன் அங்கே போயிட்டான்னா நம்மளை கண்டுக்கிற மாட்டான். இப்போவே வந்து இந்த சீட்டு காசுக்கு, அப்புறம் இந்த நகை கடனுக்கு, இஎம்ஐக்கு, இதுக்கே இந்த மாதம் யூடியூப் வர மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, என் கையில் தான் வச்சுருக்கேன், என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவளும் சூர்யா என்னை எப்படியோ மண்டையை கழுவுனேன், என்கிட்ட பணத்தை கொடுத்துரு, அதுக்கு கட்டு இதுக்கு கட்டுண்டா. வெயிட் பண்ணு, சுமிக்கு வந்து வீடு பிடிக்க வேண்டியது பாக்கி இருக்குது. அந்த பணத்தை கொடுத்துட்டு மீதி எவ்வளவு இருக்கோ அதை வேணால் உனக்கு தர்றேன். நான் சொல்கிற கரெக்டு தானே? எல்லா காசையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு நீ காசு கொடுப்ப, என் பொண்டாட்டிக்கு ஒரு 20 கொடு, 30 கொடு, 50 கொடுன்னு சொல்லி உங்ககிட்ட கெஞ்சிறதுக்கு அந்த காசு என்கிட்டே இருக்கட்டும். அவங்களுக்கு வீடு பிடிச்சதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தால் உனக்கு தர்றேன். நீ யார், எங்கேருந்து வந்தவ, நான் யார், உனக்கு வாழ்க்கை கொடுத்தவன். நான் தான் உனக்கு என் காசை பார்த்து கொடுக்கணுமே தவிர பிச்சைன்னு சொல்லக்கூடாது, அது தப்பாக போயிடும். நானாக என் வருமானத்தில் உனக்கு கொடுத்து அதில் தான் நீ உன் வாழ்க்கை வண்டியை ஓட்டணுமே தவிர நீ அடிமையாக்கி வச்சுக்கிட்டு ஏதோ நீ போடுற பிச்சையில் நான் வாழ்கிற மாதிரி இருக்கக்கூடாது தாயே. அதனால் நானே வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டேன். இப்போ அந்த பணத்தை என்கிட்ட வச்சுருக்கேன். என் வீட்டுக்கு முதல்ல சுமிக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சூர்யா உனக்கு நான் பணம் தர்றேங்கிறதுல நான் கட்டன்ரேட்டாக இருக்கேன். அதனால தான் அவன் நேற்று போட்டது நாடகம் கிடையாது, உண்மைதான். அந்த வெறுப்பில் ஓவராக சரக்கு அடித்து வெறு வயிற்றில் குடிச்சு பவுரு ஏற்கனவே அவளுக்கு புண்ணா போய் கிடக்கு. இவன் சொல்கிறா, இவ நினைக்கிறா பூனை கண்ணை மூடிட்டா உலக ரெட்டுன்னு. டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. நேற்றே சொல்லிட்டார் டாக்டர், இனிமே உங்கள் வாயில் ஒரு பொட்டு ஆல்கஹால் போனால் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா உங்கள் வயிறு அவ்வளோ புண்ணா போய் கிடக்கு. நீங்கள் எப்படியே குடிச்சு நீங்கள் நினைக்கிறீங்க நான் என்னமோ 15 வருஷம் குடித்தேன். டாக்டர்கிட்டே இவ சொல்கிறா, நேற்று நானா 15 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன் டாக்டர், எனக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது டாக்டர் அப்படிங்கிறா. டாக்டர்கிட்டே போய் யாராவது அப்படி சொல்லுவாங்களா? இதில் என்ன அவளுக்கு வீரம், தற்பெருமை? எங்கே போய் யாருக்கிட்ட தற்பெருமை? அந்த அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில், இந்த மாதிரிலாம் வந்து குடிச்சிக்கிட்டு இனிமேல் உரிச்சுட்டு ஆல்கஹால் உங்களுக்கு உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது மேடம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். என்ன பண்ணுறாங்க அவங்க குழந்தைங்கன்னு கேட்டார். ஒரு பையன் 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னொரு பையன் அது கூட தெரியலை, அவளுக்கு எத்தனாவது படிக்கிறான்னு கூட தெரியலை, பெத்த பிள்ளை. ஒருத்தன் +2 படிக்கிறேன், இப்போ முடிக்க போகிறேன், அடுத்து காலேஜுக்கு போக போகிறேன் அப்படின்ன ஒன்று. அவங்களுக்காவது நீங்கள் வாழுங்க மேடம். உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பிள்ளைய வளர்ந்துட்டாங்க, ஆளாகிட்டாங்க. இன்னமும் வந்துக்கிட்டு நீங்கள் குடிச்சிட்டு என் உடம்பு நல்லா இருக்குது, என் உடம்பு ஸ்டீல் பாடி இப்படின்னீங்கன்னா நான் சுத்தப்படாது. இந்தா அந்த அவரை பாருங்கள், சிக்காவை கரெக்டாக சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி விட்டேன். இப்போ வரைக்கும் குடித்தாரா? உடம்பை எப்படி பாதுகாக்கிறாரு? நீங்கள் மேடம் இப்படி இருக்கேன்னு சொல்லி நேற்று நல்லா பிடிச்சி திட்டி விட்டார். இது தேவையா அவளுக்கு? அதனால் இனிமேல் குடித்தா நம்ம கையில் எதுவுமே இல்லை. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சங்குதான், அப்புறம் ரிப்பு சூர்யான்னு சொல்லி தான் நீங்கள் போஸ்ட்டு போடுற வந்துடும். இதில் பல பேர் வந்துக்கிட்டு இது நாடகம், நடிப்பு, பொய், பண வேட்டைக்காக, இது வசூல் வேட்டை, இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. பண வேட்டையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி வேட்டையும் கிடையாது. தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் இனிமேல் யாரும் எங்களுக்கு பணம் போடவும் தயாராக இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. எங்கள் கையை ஊண்டிக்கிட்டு தான் நாங்கள் பிழைக்கணுமே தவிர இனி யாரோட தயவும் எங்களுக்கு தேவையில்லை. நான் முதல்லையே அதுக்கு தான் சொன்னேன். அதாவது
அன்பு ஒன்றே போதும், அன்பளிப்பு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். அதே மாதிரி இந்த காசு வெட்டி போட்டதுனால அது அவளுக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு, அதாயிருச்சு இதாயிருச்சு. இந்த டாப்பிக்கை விட்டுருங்க. ரெண்டாவது, நேற்று பார்க்குறேன் ஒரே ஒரு வீடியோ தான், அது சும்மா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன், கம்யூனிட்டி போஸ்ட்டு. ட்ரிப்ஸு கைக்குள்ளே ஏறலை, குளுக்கோஸ் ஏறலை, ஆஸ்பத்திரியில் எதுக்கு டபுள் பெட்டு, பண வசூல் வேட்டையாடுறதுக்கு நாடகம், 450 கமெண்டு. ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் இல்லை. இது எதுக்கு தேவையா உங்களுக்கு? நாங்கள் யாருக்கிட்டே பிச்சை எடுத்தோமா, இல்லை ஜிபே நம்பர் போட்டோமா, இல்லை ஸ்கேன் போட்டு இது சூர்யாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் எதுவும் நீலி கண்ணீர் வடித்து ஒப்பாரி வச்சேனா, இல்லை நாடகம் போட்டேனா? நாங்கள் தான் வேணான்ட்டோம்ல. காலையில் கூட ஒரு வீடியோ போட்டு அதில் எவ்வளோ பில்லு கட்டினோமா, என் காசு மெடிக்கலுக்கு மாத்திரை வாங்கின காசு, அவள் காசு உள்ள பெட்டில் அட்மிட் ஆகி குளுக்கோஸ் ஏற்றுனதுக்கு, டாக்டர் ஃபீஸு முடிச்சு போச்சு. என்னமோ போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட ஏமாற்றி காசு வாங்குற மாதிரியும் விழுதுகள் யாருமே கமெண்டே போடலை. எப்படா போடும்? எப்படி போட விடுவீங்களா நீங்கள்? 450 கமெண்டில் 449 கமெண்ட் பேடு கமெண்ட்டாக இருந்தால் எந்த பிள்ளையை வந்து கேட்கும்? இன்னொன்று சொல்லவா, உங்களுக்கு சொடக்கு போட்டு சொல்கிறேன்டா. வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 மெசேஜ். என்னால் அந்த செல்லை ஆன் பண்ண முடியல. விழுதுகள்ங்கிற அந்த ஒரு நம்பர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பப்ளிக் நம்பரு. யதார்த்தமாக அன்றைக்கி காலையில் எடுத்து ஆன் பண்ணுறேன், 4000 மெசேஜுங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? அக்கா நல்லா இருக்கீங்களா? அக்கா உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? அக்கா உங்களுக்கு நாங்கள் என்ன ரத்தம் தரணுமா, இல்லை பணம் வேணுமா, இல்லை உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமா, என்ன ஆர்டர் போட? அக்கா நீங்கள் எங்களுக்கு உயிரோடு இருக்கணுக்கா. அக்கா நீங்கள் இல்லைன்னா அந்த எங்களுக்கு உலகமே இல்லைக்கா. அந்த 1 மணி நேரம் நீங்கள் போடுற லைவு, நீங்கள் போட்டு காட்டுற அந்த ஐர மீன் குழம்பு, அந்த மட்டனு, இதெல்லாம் பார்த்து தாக்கா நாங்களே சமையலே கற்றுக்கிட்டோம். உங்களுடைய அழகு குறிப்புகளை பார்த்து தாக்கா நாங்களே அழகுக்கு மேலே அழகாக ஆக்கிட்டு வர்றோம். நீங்கள் இல்லைன்னா இது இந்த யூடியூப்புக்கே ஒரு பேர் இழப்புக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளவு கமெண்ட்டுங்க. 4000 கமெண்ட்டுங்க. ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் கிடையாது. கண்ணீர் வடிக்குதுங்க. நான் எடுத்து காட்டவா உங்களுக்கு? நான் அந்த செல்லை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் நான். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் 450 பேர் கமெண்ட்டை போட்டால் உடனே அவன் மேலே அன்பு பாசம் இல்லைன்னு போயிருமாடா? 4000 கமெண்ட்ரா, பூரா கண்ணீர் வடிக்குதுங்க. எக்கா நாங்கள் வேணால் ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கிறவா, நாங்கள் பிரார்த்தனை வைக்கவா, நாங்கள் எந்த கோயிலுக்கு போய் என்ன செய்ய, மொட்டை போட்டுக்கிறவா, என்னென்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? உண்மையிலே சொல்கிறேன், இவ்வளோ பாசமான தங்கச்சிகள்லாம் எங்கே இருந்தீங்க? எனக்கு கூட இவ்வளோ பேர் இல்லை. அவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு கமெண்டில் போட்டு தள்ளுறீங்க. யாருமே நல்ல கமெண்ட் போடலைன்னு. நல்ல கமெண்ட் போட்டால் நீங்கள் பதிலுக்கு அந்த பிள்ளைகளை அங்கே கேவலப்படுத்திடுவீங்க. அதுக்காகத்தான் சூர்யாவுடைய பெர்சனல் நம்பரில் வந்து 50 பேரும் மெசேஜ் போட்டு அக்காவுக்கு அது போதும் அவளுக்கு. உண்மையிலே என்னுடைய செல்லுலையும் இந்த செல்லில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளோ தெரியுமா? 1500 கமெண்ட் வந்திருக்கு. விஜயலட்சுமி விஜி, இன்னும் சிக்காத்தங்கை மோகனா, இன்னும் சொல்லி அடிக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அக்கா நல்லா வந்துடுவாங்கன்னே, நீங்கள் கவலைப்படாதீங்க. அக்காவுக்காக நீங்கள் எதுவும் கண்ணீர் விடாதீங்க. அவங்க ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி கண்டிப்பாக மீண்டு எழுந்து வருவாங்கன்னே. அவங்க எரிஞ்ச சாம்பலில் இருந்தால் கூட எந்திரிச்சு வந்துடுவாங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னடா தெரியும்? மெண்டல் பயலுகளா வர்றாங்க இப்போ தான் வந்துக்கிட்டு. யாருமே உங்களுக்கு நல்ல கமெண்ட்டே போடலை, பூரா கழுவி ஊற்றிருக்கீங்க. இப்போ போட்ட இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்க்குறியா? எல்லாருமே சூர்யா சீக்கிரம் பூரண குணமடைய வேண்டும். நீங்கள் போடுங்க தங்கச்சிகளா, விழுதுகளா, எவனாவது வந்து இதில் எவனாவது உங்களுக்கு ரிப்ளை கொடுத்தான்னா நான் அவங்கள சாயங்காலம் 6 மணி லைவில் நான் வச்சு செய்கிறேன். நீங்கள் தைரியமாக போடுங்க, பயப்படாதீங்க. இதை கூட நம்ப மாட்டானுங்க. வாட்ஸ்அப்லாம் அதெல்லாம் சும்மா புருடா விடுறாரு, பொய் சொல்கிறாரும்பாங்க. உண்மையிலே எல்லாமே இருக்குது. மத்தியானம் 1 மணி லைவில் அதை நான் படித்து காட்டுறேன். இப்போ நீங்கள் தைரியமாக கமெண்ட்டை போடுங்க. பேடு கமெண்ட் போடுறவங்க உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், தயவு செய்து இதை ஏளனமாகவோ, அவள் நாடகம் போடுறா, அவள் ட்ரிப்ஸ் ஏற்றுனதெல்லாம் சும்மா பிளானு, சும்மா பண வசூல் வேட்டையாடுறதுக்கு, சுமிக்கு 50,000 ரூபா பணத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவ பண்ணுற ஒரு நாடகம், இந்த மாதிரி எவனாவது கமெண்ட்டை போடாதீங்க. அடுத்தவன் மனசில், அடுத்தவனுடைய வியாதியிலையும் அடுத்தவனுடைய துன்பத்துலையும் குளிர் காஞ்ச அப்படின்னா அந்த பலன் உனக்கு தான் வந்து சேரும். கமெண்ட் போடுறவனே உனக்கு தான் சொல்கிறேன், தேவையில்லாமல் அவள் வாழ்க்கையில் விளையாடாத. என்னையை கூட 1000 கழுவி ஊற்று, அவளை தொட்டா நீ கெட்ட, அவளை தான் சொல்லுவேன். அந்த பிள்ளையை கமெண்ட் போடுறது போடட்டும், விழுதுகளில் கமெண்ட் வராது. எனக்கு போடுங்க கமெண்ட்டை, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேம்மா, சரியா? 1 மணி வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.